நாங்க இன்னைக்கு கேவலமா போய்த்தோம். ஏன் தெரியுமா? நாங்க மிச்சம் மத்தவங்கள்ட்ட கேட்கிறோம், இல்லாதவற்றை கேட்கிறேன். கேட்க கேட்க சந்தோஷப்படுறவருக்கு மிச்சம் நேரம் கொடுக்க வேண்டிய மாதம் தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் அதாக்கும் ஷஹ்ருன் அதீம், சங்கையான ஒரு மாதம், மகத்துவமான ஒரு மாதம் உங்களுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது சொன்னாங்க ஃபஅக்திரு ஃபீஹி, அதில் நீங்க ஹஸ்லத்தைன், ரெண்டு விடயத்தை அதிகமா செய்யுங்கோ. ஒன்று, அந்த ரெண்டும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அல்லாஹ் உங்கள்ட்ட இருந்து அவைகளை சந்தோஷமா கபூல் செஞ்சு கொள்ளுவான். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வல் இஸ்திக்ஃபார். அடுத்த ரெண்ட சொன்னாங்க, அந்த ரெண்டை விட்டு உங்களுக்கு தவிர்ந்திருக்கவே முடியாது. நீங்க அந்த ரெண்டையும் கேட்காம உங்களுக்கு வாழவே முடியாது. அதிகமா கேளுங்க. என்ன? ஒன்று அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். நோம்புல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். அப்ப கேட்டுக்கொண்டே இருக்கணும். பசியில் இருக்க போல நாங்க போய்த்து முடிகிற இடம் மாஷா அல்லாஹ், சொர்க்கத்துல வாழ்க்கை முடிஞ்சா வெற்றி. ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ. துஆ எல்லாத்துடைய சாராம்சமும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் உடைய சாராம்சம் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். கைரில் மக்தூபி வேணாம், நரகம் வேணாம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அஸ்அலுக்கல் ஜன்னah, அஸ்அலுக்கல் ஜன்னah, அஸ்அலுக்கல் ஜன்னah. எங்களுடைய வாழ்க்கையில அதிகமா நாங்க அல்லாஹ்ட்ட ஆதரவு வச்சு ஆசைப்பட்டு எங்க எந்த சந்தர்ப்பத்திலும் குறிப்பாக நோம்புடைய நடைகள்ல, நோம்புடைய உறக்கங்கள்ல, நோம்புடைய அமர்வுகள்ல, நோம்புடைய துஆக்கள்ல நாங்க அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன்னா அல்லாஹ்வே சொல்லிட்டான், உல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தை பயப்படாம நீங்க தூரமாகும்போ உங்களுக்கு சொர்க்கம் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஃபுத்திஹத், சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துடைய கதவுகள் திறந்து வைக்கப்பட்டு சொர்க்கமே அழகானது, ஒவ்வொரு நாளும் அழகாக்கி கொண்டே போறது. ஏன்? அடியார்கள் அதை பார்த்து நினைச்சு கேட்டு அல்லாஹ்ட்ட அடைஞ்சுக்கிறோம். அப்ப அல்லாஹ்வை எதிர்பார்க்கிறான். வாழ்ந்து நரகத்துக்கு போறதில்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். வாழ்ந்து முடிஞ்சு நாங்க எங்க போகணும்? சொர்க்கம் போகும். அப்ப சொர்க்கத்தை கேட்கறதுக்குண்டே உள்ள மாதம், சொர்க்கத்தை அலங்கரிச்சுக்கிற மாதம். சொர்க்கத்தை வேற எந்த மாதத்திலையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இல்ல அலங்கரிக்க போறான். இல்ல சொர்க்கத்தை கேட்போமாப்பா? அதிகமா கேட்க சொன்னான். அப்ப நாங்க இந்த மாதத்துடைய உண்மையான யதார்த்தத்தை விளங்கணும். உபூதியத்தோட அல்லாஹ்ட்ட உண்மையான அடிமைன்றத்தை நாங்க நிரூபிச்சு வாழ்ந்து காட்டி அல்லாஹ்ட்ட எங்களோட எல்லா தேவைகளையும் சொல்லி நிறைவேற்றக்கூடியவங்களா ஆகும்.